மேலறை தியானம் மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் சன்ட்ரா ஓ, டெல்டா ராஜ்யம், நைஜீரியா. தலைப்பு: கடவுள் பேசுவதை கேட்டல். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி 25ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் மாற்கு 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கடவுள் பேசுவதை கேட்பது என்றால் என்ன என்று பல தடவைகள் யோசித்திருக்கிறேன். கடவுள் பேசுவதை தாங்கள் கேட்டிருப்பதாக பலர் சொல்வதை கேட்டு அதிசயப்பட்டிருக்கிறேன். அவருக்கு ஆண் குரல் இருக்குமா? இடிமுழக்கம் போலவா அல்லது அமைதியாகவா? கடவுள் என்னுடன் பேசினால் அருகில் இருக்கும் மற்றவர்களுக்கும் அவர் பேசுவது கேட்குமா? முடிவில் கடவுள் என்னுடன் பேசாதபடியால் சலிப்படைந்து நான் செய்யாத எதை மற்றவர்கள் செய்கிறார்கள் என்று யோசித்தேன். மற்றவர்கள் சொல்வதை கேட்டு சலிப்படைந்து சில நாட்களின் பின் எனது ஆவலை தீர்ப்பதற்காக அல்லாமல் உண்மையாகவே கடவுளை தேட ஆரம்பித்தேன். ஊக்கத்துடன் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்ததும் கடவுள் பேசுவதை கேட்கவும் ஆரம்பித்தேன். நான் எதிர்பார்த்தது போல அல்லாமல் வேறு பல வழிகளின் ஊடாக வந்தது. முதலாவதாக நான் வாசித்த வேத வாக்கியங்கள் வழியாக அந்த வார்த்தைகள் எனக்காகவே எழுதப்பட்டவை போல தோன்றின. பின்னர் கடவுளுக்கு நெருக்கமாக வந்து அவருடைய சமூகத்தில் அதிக நேரம் செலவு செய்ய ஆரம்பித்ததும் கடவுள் என் இருதயத்தில் பேசினார். எப்போதும் என் மனதில் சமாதானத்தை ஏற்படுத்தும் மெதுவான நீரோட்டம் போன்ற குரலாக இருந்தது. இந்த அனுபவம் நான் கடவுளுடன் நடப்பதற்கு எனது விசுவாசத்தை பலப்படுத்தியது. ஜெபம். அன்பான ஆண்டவரே, நீங்கள் பேசுவதை கேட்க எமது உள்ளங்களை திறந்தருளுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: நம் எல்லாருடனும் கடவுள் பேசுகிறார். நாம் கவனித்து கேட்கிறோமா? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவருடைய வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.